இந்த பிரச்சனைகள் எங்கே இருக்குது? அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. ஒரே டென்ஷனில் இருக்கிறார். படுத்தா தூக்கம் வர்றதில்ல. ஞானி ஒரு வரவேற்று அவருடைய பிரச்சனைகளை கேட்குறாரு. நீ ஏன் பெட்டில் நீ யூஸ் பண்ணிக்க, நம்ம நாளைக்கு பேசுவோம்னு சொல்லிடுறாரு. இவர் புரண்டு படுத்தா அதுவும் நல்லா நெளிஞ்சு கொடுக்குது. ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனோட நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்குறாரு. யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்க்குறாரு. அந்த ஞானி தான் நின்றுட்டு இருக்காரு. அந்த வியாபாரி படுத்து இந்த பெட்டை தூக்கி உள்ளிருந்து பெரிய கருணாக பாம்பை உருவி எடுத்து அப்படியே தோளில் போட்டுக்கிட்டு, சரியப்பா நீ படுத்து தூங்கு, நம்ம நாளைக்கு சந்திப்பான்ட்டு போயிடுறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு அவர் படுத்தா அவருக்கு தூக்கம் வருமா? நல்லா நிம்மதியாக தூங்குனேன்னு கேட்குறாரு. சாமி, உங்கள் செல்ல பிள்ளையை தூக்குற வரைக்கும் நான் நிம்மதியாக தான் படுத்துருந்தேன். எப்போ நீங்கள் உங்கள் செல்ல பிள்ளையை எடுத்துகிட்டு போனீங்களோ அதில் என் தூக்கம்லாம் போச்சுங்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, 2 மணி வரைக்கும் அந்த பாம்புக்கு மேலே தான் படுத்திருந்தா, நல்லா தூங்கினான். இப்போ அங்கே பாம்பே கிடையாது. ஆனால் உனக்கு தூக்கமே வரல. இப்போ உன்னை தூக்கத்தை கெடுத்தது எது? பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறேன்.